வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த நாள் இன்று 24 ஆகஸ்ட் 2026 என்று வரலாறு சொல்லும் அளவிற்கு நீண்ட நெடிய கால மிக சரியான முறையில் பல இடங்களை பார்த்து பொருளாதார வல்லுநர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் கேட்டு பிறகு தேர்வு செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை இன்று தாவேக அரசு டிராப் செய்துள்ளது, கைவிட்டுள்ளது. இது ஒரு விமான நிலையத்தை மட்டும் கைவிட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியே, தொழில் வளர்ச்சி மட்டும் சொல்லல, ஒட்ட வளர்ச்சி, இன்ஃபேக்ட் டூரிசம்க்கெல்லாம் பெரிய அடி. நீங்க டூரிசம்க்கு சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அடி. இதை தாண்டி பல விஷயங்களை சொல்லிட்டு போலாம். அப்படிப்பட்ட ஒரு முடிவை இன்று இந்த அரசாங்கம் எடுத்திருப்பது உண்மையாகவே சொல்றேன். நாங்கெல்லாம் வந்து ஒன்னொன்னா பார்த்து இந்த திட்டத்தில் வேலை செஞ்சிருக்கோம். எனக்கு அதோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு தூரம், எவ்வளவு கிளியரன்ஸுக்காக, அதுவும் அப்ப இருந்த இந்த இப்போ இருக்கிற அந்த ஒன்றிய அரசு இருந்து இந்த திட்டத்துக்கான பெர்மிஷன்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது எவ்வளவு கடினம் என்று அரசு இயந்திரத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு, ஏன் படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் நன்றாக புரியும். ஏன் உங்களுக்கு குறிப்பாக ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வருவது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் ஏன் தேவை? முதல்ல சென்னை ஏர்போர்ட்ல இன்னைக்கு கெப்பாசிட்டி 35 மில்லியன் கெப்பாசிட்டி பர் ஆனம். ஒரு வருடத்திற்கு 35 மில்லியன் கிட்ட 3.5 கோடி பேசஞ்சர்ஸ் போகும் அளவுக்கு கெப்பாசிட்டி இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது நம்ம சென்னை மீனமாக்கம் விமான நிலையத்தில். இதுல இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல அது 20 மில்லியன் எக்ஸ்ட்ராவா வரப்போகுது, T5 இருந்து டெர்மினல் 5 இருந்து வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டு நாங்க $1 trillion எக்கானமியை நோக்கி தமிழ்நாட்டை செலுத்திக் கொண்டிருந்த திராவிட நாயகர்கள், நமது முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் 2050 45 50 என்று நமது திட்டமிடல் இருந்தது. ஒரு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா, ஒரு புது ஏர்போர்ட் வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு அது போதுமானதாக இருக்கும். குறைந்தபட்சம். இப்ப நீங்க இப்ப சொல்றீங்களா இந்த 35 மில்லியன், இந்த 35 மில்லியன் அதாவது 3.5 கோடி அந்த இலக்க சென்னை விமான நிலையம் இந்த 28 முடிஞ்சிடும். 28 கெப்பாசிட்டி முடிஞ்சிடும். ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டிக்கு மீனமகத்துக்கு உள்ள ஏர்போர்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்றவங்க யாராக இருந்தாலும், தொழில்துறையில சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க, நீங்க தொடர்ந்து சமூக வலைதளங்கள் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, அவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நடத்துற ஒரு விமான நிலையம். நமது கிடையாது, நம்ம அரசாங்கத்துக்கு கிடையாது, நமக்கு அங்க பெரிய ஒரு கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் பரந்தூரில் புதிய விமான நிலையம் வந்திருந்தால் அது முழுமையாக நமது கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அது நமது சொத்து, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசின் சொத்தாக இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு பிபிபி மாடல்ல நம்ம ஒரு பார்ட்னரோட சேர்ந்து, நம்ம டாடா போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களோட சேர்ந்து, இல்ல ஏன் இன்னும் இன்டர்நேஷனல் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க. அதே போல ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட் மாதிரி பல ஏர்போர்ட்ஸ்ல, பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ்ல இருந்து அவங்களே இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அவங்களே இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க, சென்னைக்கு ஒரு ஏர்போர்ட் வருதா நாங்களே கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவோமேன்ற மாதிரி எல்லாருமே கேட்டாங்க. சென்னைக்கு ஏர்போர்ட் வருதாமே. குறிப்பாக மாண்புமிகு திராவிட நாயகர் அவர்கள், நமது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு பயணங்களுக்கு எல்லாம் செல்லும் பொழுது ரொம்ப உன்னிப்பா எல்லாரும் கவனிச்சு உங்க ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன், கனெக்டிவிட்டி எப்படி வரப்போகுது. ஏன்னா சென்னை ஏர்போர்ட் 3வது பெஸ்ட் ஏர்போர்ட்டா இருந்துச்சு இந்தியாவில் சமீப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இன்னைக்கு எங்க இருக்கோம்? ரொம்ப 5வது இடத்துல இருக்கும். டெல்லி, அதுக்கப்புறம் மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் ஹைதராபாத். யார் பெங்களூரு ஹைதராபாத் எல்லாம் சென்னைக்கு வந்து பிளைட் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சவுத் இந்தியாவோட கேட்வேயா சென்னை இருந்துச்சு. ஆனா இப்ப நாம ஹைதராபாத்துக்கும் பெங்களூருக்கும் போய் பிளைட் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அதைத்தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர், ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்க ஏப்ரல் மாசத்துல இதே தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பேசும்போது கூட ஒரு இதுல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த காணொலி கூட நான் ஷேர் பண்றேன் கொஞ்ச நேரத்தில். அந்த காணொலியில அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்கிறார், யாரு பக்கத்து மாநிலத்தவர் வந்து இங்க வந்து ரொம்ப ஏக்கத்தோட கேட்கிறார், சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்க வேணும்? ஹைதராபாத் நான் வந்து இருக்கும்போது எவ்வளவு பெருசா பண்ணனேன், என்ன பார்த்து பெங்களூர் பண்ணுச்சேன், பெங்களூர் இன்னைக்கு அவ்வளவு பெருசா வந்துடுச்சு, ஆனா சென்னை ஏன் இன்னும் எப்படி இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அந்த அளவுக்கு அண்டை மாநிலத்தோட முதலமைச்சருக்கு இருக்கும் அந்த அக்கறை கூட இன்று இருப்பவர்களுக்கு இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்பதற்காக நீங்கள் இன்று அதை டிராப் செய்யறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையிலேயே நான் வந்து அங்க போயிருந்தேன், போராட்ட குழுவை சந்தித்தேன், அவர்கிட்ட நான் உறுதி அளித்தேன், நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க.
நீங்க ஒரு வாட்டி போனீங்க, ஒரு வாட்டி பாத்தீங்க, பேசுனீங்க, சரி அதுல முடிவு பண்ணிட்டேன்னு எப்படி நீங்க உங்களால சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இன்று காலை நமது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியது போல அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் தாமோ அன்பரசன் அவர்களும் தொடர்ந்து அத்தனை முறை அங்க அந்த வில்லேஜஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அங்க இருக்கிற மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சரியான அங்க அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு தேவையான வீடுகளும் வாங்கியிருக்கோம். பல இடத்துல அதுக்கு மாதிரி வீடுகளும் கட்டி காமிச்சாச்சு. ஒட்டுமொத்த வில்லேஜையே ரீக்ரியேட் பண்றோம். அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டமிடல் ஏன் இது அங்கதான் பண்ணணும்ன்றது எங்களுக்கு என்ன தேவை? ஏன்னா பல இடத்த பார்த்தாச்சு. அந்த தங்கமண்ணன் நீ காலைல சொன்ன மாதிரி நீங்க சென்னை சென்னைனா சி மாதிரி இருக்கும். சென்னை போட்டீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லா கடல் தான், அவ்வளவுதான். அதற்கு பிறகு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க போனீங்கன்னா புலிக்காட்டு, கீழே போனீங்கன்னா நம்ம கழுவி நம்ம வேடநாங்கல் போல பறவை சொன்னா அதுக்கப்புறம் நடுவுல அனல் வந்துடுச்சு. நமக்கு இதுக்கு கல்பாக்கம் வந்துருச்சு. கல்பாக்கம் வருது. இப்படி சென்னை சுற்றி நீங்க தயவு செய்து வேற எத்தையும் பார்க்க வேணாம் சார். ஒரு சாதாரண கூகுள் மேப் எடுத்து பாருங்க. கூகுள் மேப்ல சேட்டலைட் வியூல போட்டு சென்னை சுற்றி நீங்க ஒரு 5-6 ஏக்கர் எடுக்கணும்னா நீர்நிலைகள் இல்லாம நீங்க எடுத்துட முடியுமா? வேற இடம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீர்நிலைகள் இல்லாம எடுக்க முடியுமா? இவர் புதுசா எடுக்க போறேன்னு சொல்ற அந்த இடத்துல எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாம இருந்து விடுமா? இவ்வளவு நாங்க பார்க்காம தான் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கும் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், எங்களது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவர் செய்த பணியை நீங்க உங்க அதிகாரிகள் கூட கேட்டு இதை முடிவு செய்ய மாட்டீங்களா? அதிகாரிகள் இது ஒத்துக்கொண்டார்கள் என்றால் உண்மையாவே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அத்தனை டிஸ்கஷன், அவ்வளவு டிஸ்கஷன் இதுல போச்சு. தொடர்ந்து பல முறை இந்த டிஸ்கஷன் திரும்பி இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு டிஸ்கஷன் போயிருக்கு. அதுக்கு பிறகுதான் தேர்வு செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒன்றிய அரசுக்கு போட்டு அப்படி நமக்கு எதிர்த்து இருந்த ஒரு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அந்த பெர்மிஷன் கஷ்டப்பட்டு வாங்கின பிறகுதான் பரந்தூர் உறுதி செய்யப்படுது. பரந்தூர்ல குவிக்கா இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 35 மில்லியன் இப்போ உங்களோட சென்னை விமான நிலையத்தோட கெப்பாசிட்டி 55 மில்லியனா ஆக போது T5 வந்த பிறகுன்னு சொல்றீங்க. பரந்தூர் மட்டுமே 100 மில்லியன், ஒரு 10 கோடி பேருக்கான கெப்பாசிட்டியில உருவாக்கப்பட்டது. இப்ப இருக்கிற இந்த சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் 2034 தாண்டாது. 34க்கு மேல நம்மளுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. நான் இதெல்லாம் எப்படி சொல்றேன்னா, தமிழ்நாடும் சென்னையும் தொடர்ந்து இந்த வளர்ச்சி இதை விட அதிகமான வளர்ச்சிகள் செல்லணும். அப்ப இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிடும். சராசரியான வளர்ச்சியில போனாலே இந்த இடம் பத்தாது நம்மளுக்கு. இப்பவே நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட் பத்தலன்னு பல பேர் சொல்லுவாங்க. இப்ப இன்னொன்னு சொல்றேன், என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டுமே இல்ல, இன்னொரு என்ட்ரன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே எங்க கிட்ட டிஸ்கஷன்ல இருக்கு. நீங்க வேணா பாக்கலாம். நீங்க அவங்களே சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இன்னொரு என்ட்ரன்ஸ் ஒன்று கேட்கறாங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு நில எடுப்பு நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு நாங்க பாக்குறோம். நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க நீங்க பாருங்க. அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு.